அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணப்போவது என்னவென்றால், நம் வாகனங்களில் இருக்கும் இந்த பச்சை வண்ணத்திற்கும் சிவப்பு வண்ணத்திற்கும் என்ன வேறுபாடுகள், அவை நம்மிடம் தெரிவிக்க வேண்டிய விஷயங்கள் யாவை என்பதையும் இக்காணொலியில் நாம் காணப்போகிறோம். வாகனத்தின் மைலேஜை அதிகரிக்க பல வழிகள் இருந்தாலும் நாம் இங்கு காணப்போவது மிகவும் முக்கியமான வழிகளில் ஒன்றாகும். ஆனால் நீங்கள் மெதுவாக செல்லுங்கள் என்று நான் கூற மாட்டேன், கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு இன்ஜினும் ஒவ்வொரு சிசி கொண்டது, அதாவது 100 சிசி 150 சிசி என்று. நீங்கள் இந்த அளவிலான குறிப்பிட்ட வேகத்தில் செல்லுங்கள் என்று எல்லோருக்கும் பொதுவாக நம்மால் கூற இயலாது. இந்த காரணத்தினால்தான் நம்முடைய வண்டிகளில் உள்ள ஸ்பீடோமீட்டர்களில் பச்சை மற்றும் சிவப்பு வண்ணங்களில் நாம் பயன்படுத்துகிற வாகனங்களின் இன்ஜின்களால் எவ்வளவு வேகமாக செல்ல இயலும் என்று அவர்களை குறிப்பிட்டு விடுகின்றனர். அதாவது நம் வேலையை எளிமையாக்கி விடுகின்றனர். இந்த பச்சை மற்றும் சிவப்பு வண்ணங்கள் நமக்கு எவ்வளவு விஷயங்களை உணர்த்துகின்றன என்பதை இக்காணொலியில் காண்போம், பாருங்கள். இந்த பச்சை வண்ணமும் சிவப்பு வண்ணமும் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது? அதாவது நாம் சாம்பார் வைக்கும் பொழுது எவ்வளவு நீருக்கு எவ்வளவு உப்பு என்று ஒரு கணக்கு உள்ளதல்லவா? இந்த கணக்கில் ஏதேனும் ஒன்று குழப்பமானால் சாம்பார் தாறுமாறுதான். இதே போலதான் நமது இன்ஜினும். நமது இன்ஜின் செயல்பட வேண்டுமானால் இவ்வளவு காற்றுக்கு இவ்வளவு பெட்ரோல் தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு கணக்கு உண்டு. இந்த கணக்கின் பெயர் ஸ்டாச்சியோமெட்ரிக் ரேஷியோ என்பார்கள். அதாவது ஒரு பங்கு பெட்ரோலுக்கு 14.5 பங்கு காற்றானது செலுத்தப்பட வேண்டும். இவ்வாறு சென்று நம் இன்ஜினில் செயல்பட வைக்கும் இந்த செயல்முறையை பச்சை வண்ணங்களில் குறிப்பிடுகிறார்கள். அதாவது இதுதான் நம் சாம்பாருக்கு தேவையான உப்பு சரியான சம விகிதத்தில் கலக்கப்படுவது. உப்பு அதிகமாக சாம்பாரில் போட்டுவிட்டால் என்ன நடக்கும்? சாப்பிட முடியுமா? இதே போல்தான் இன்ஜினும் தன்னால் கிரகித்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு சோர்வை அது தன்னுள்ளே உணரும். இதே போல உப்பு சப்பே இல்லாத சாப்பாடாக நீங்கள் சாப்பிட நேரிட்டால் கண்டிப்பாக சலிப்பு உண்டாகும் அல்லவா? இதே போல்தான் இந்த பச்சை வண்ணம் எதை குறிக்கிறது என்றால், இன்ஜினின் ஆயுட்காலம் பாதிக்கப்படுவதும் நிறுத்தப்படும். நீங்கள் இந்த ஒவ்வொரு வாகனமும் நாம் இந்த பச்சை வண்ணங்களுக்குள் செல்லும் பொழுது நம்முடைய வாகனமானது மிகவும் சுமூகமாகவும் ஒரு தென்றல் வீசும் வேகத்திலும் நம்மால் செல்ல இயலும். இதே இந்த பச்சை வண்ணத்தை தாண்டும் பொழுது எல்லாவற்றுக்குமே கேடுதான். மேலும் இந்த சிவப்பு வண்ணத்தில் செல்லும் பொழுது ஏன் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது என்றால், இந்த சிவப்பு வண்ணம் என்பது அதிக பெட்ரோலை உள்ளிழுக்க செய்யும் ஒரு செயல்முறையாகும். அதாவது மிகவும் குறைந்த நேரத்தில் அதிகமான பெட்ரோல் எரிக்கப்படுகிறது. இந்த காரணத்தினால் என்ன நிகழ்கிறது என்றால், பெட்ரோல் சரியாக எரிந்து முடிவதற்குள் அது வெளியே அனுப்ப வேண்டிய கட்டாய சூழ்நிலை உண்டாகிறது. இந்த காரணத்தால் பாதி வெந்தும் வேகாத தோசை போல் இது எரிந்தும் எரியாமலும் வெளியேற்றுகிறது. இந்த காற்றில் கார்பன் மோனாக்சைடு மற்றும் வேறு சில சூழ்நிலைக்கு தகாத சில நச்சு காற்றுகளும் சேர்க்கப்படுகின்றன. இதே இந்த பச்சை வண்ணங்களுக்குள் செல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், பெட்ரோலும் காற்றும் கலந்து எவ்வளவு நேரம் அது எடுத்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டு முழுமையாக ஆவியாக்கி அது வெறும் கார்பன் டை ஆக்சைடை மட்டும் வெளியேற்றுகிறது. இதை நம் செடிகள் மற்றும் தாவரங்கள் சாப்பாடாக்கி கொள்ளும். எனவே இந்த பச்சை வண்ணம் என்பது நம் சுற்றுச்சூழலுக்கும் நம் பாக்கெட்டில் உள்ள நம் பணத்திற்கும் நம்முடைய இன்ஜினுக்கும் பச்சை விளக்கு எரிய செய்யும் சிக்னல் தான் இது. எனவே பச்சை நிறத்திற்குள் செல்வோம், நம்மையும் நம் சமூகத்தையும் காப்போம். வணக்கம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும்